ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, கோவை தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை கோவையில் வாழும் மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. இன்றைய அனுபவ் நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் பி காளிராஜ் ஐயா அவர்கள் இணைய வழியே இணைந்திருக்கும் ஆன்றோர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். விசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை பத்தி வாய்ப்பு அளித்தமைக்கு மனோ உனக்கு நன்றி, முகேஷ்க்கு நன்றி. இந்த ப்ராஜெக்ட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸினுடைய குரல் ஒலிக்கணும். அதுக்கு ஒரு இது இல்ல, மீடியா இல்ல. நமக்கு எல்லா மீடியாலயும் வந்து நம்ம வந்து இளைஞர்களையும் அரசியல்வாதிகளையும் தான் காட்டிட்டு இருக்கிறாங்க, ஆன்மீகவாதிகளையும் காட்டிட்டு இருக்காங்க. இந்த ஆன்றோர்களை காட்டுறதுக்கு பெரிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த கம்யூனிட்டி ரேடியோன்றது வந்து ஒரு எல்லா கம்யூனிட்டிக்கும் இருக்கு. இது முதியோர்கள்ன்றது ஒரு பெரிய கம்யூனிட்டி. இப்பவே ஆல்ரெடி 20% ஆயிட்டோம் இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல. இன்னும் ஒரு ஆண்டு 2 ஆண்டுல 30% ஆயிடும்ன்றாங்க. 30% தான் 50 கோடி மக்கள் ஆயிடுது நாட்டுல. 50 கோடி மக்களுக்கு ஒரு குரல் இல்லையே, ஒரு மீடியாவே இல்லையன்றதுனால நம்ம இணைய வழி வாயிலாக ஒரு போட்காஸ்டிங் சென்டர் ஆரம்பிச்சு பார்த்தோம் கோயம்புத்தூர்ல. அதே ஒரு சக்சஸ்ஃபுல்லா அந்த தபோன்ற இடத்துல நடந்ததுனால கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை பார்த்துட்டு இதே மாதிரி 10 இடங்கள்ல நடத்துங்க, இதே மாதிரி சென்டர் ஓபன் பண்ணுங்க, போட்காஸ்டிங் சென்டர்னு சொன்னாங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில உள்ள விக்யான் பிரசார் என்ற ஆர்கனைசேஷன் எங்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை, அதே ஹெல்த் கருத்துக்களை சீனியர் சிட்டிசன்களையே எடுத்துக்கொள்வதற்கு ஒரு கம்யூனிகேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். சயின்டிஸ்ட் எல்லாம் அதிகமா இன்டர்வியூ பண்றது இல்ல, டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய சில டாக்டர்களை தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அதனால அங்கங்க உள்ள லோக்கல் டாக்டர், லோக்கல் சயின்டிஸ்ட் அங்க உள்ள லோக்கல் மனிதர்களுக்கு அறிமுகப்படுத்தணும். அதோட அவர்கள் எப்படி ஆன்றோர்களுக்கு என்ன செய்ய முடியுன்றத பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
இந்தியாவில் உள்ள 6 இடங்கள்ல கோயம்புத்தூரும் ஒண்ணு. அதுல இப்ப ரத்னவாணியை சூஸ் பண்ணிருக்கோம். ரத்னவாணியில இந்த சயின்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ இன்டர்வியூ பண்ணி அந்த www.iradiolive.com வெப்சைட்ல போடுறோம். ரத்னவாணிலையும் ஒளிபரப்பணும். இது வரைக்கும் நாங்க டாக்டர் பக்தவச்சலம் கேஜி ஹாஸ்பிட்டல், அவர் இங்கேயே பிறந்த அன்னூர்லயே பிறந்து இங்கேயே பத்மஸ்ரீ வரைக்கும் வாங்கியிருக்காரு. அதுக்கு அடுத்ததா நம்ம சயின்ஸ் சென்டர் ஒண்ணு இருக்கு கொடிசியால, அவங்க அதே மாதிரி இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுடைய இந்தியாலேயே மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐ, அதனுடைய டீன் ரவிக்குமார், அது மாதிரி எல்லாரையும் நம்ம ரத்னவாணிக்காக கொஞ்ச நாளா இன்டர்வியூ பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு காட்டன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல ஒரு சயின்டிஸ்ட், அதே மாதிரி நம்ம ஹோம் சயின்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல எம்ஜிஆருக்கு உதவி பண்ணி ஆலோசனை செய்த ஒரு பேராசிரியர் ஒண்ணு, அவங்க அப்படின்னு இன்டர்வியூ பண்ணும்போது இப்ப நம்ம துணைவேந்தர் பாரதியார் யூனிவர்சிட்டி பற்றி ஒரு வேதியியல் விஞ்ஞானி இம்யூனாலஜிலையும் அதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவரை நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணும்படி கேட்டுக்கொண்டோம். இன்றைய இணைய இணைப்பில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கோவை மாவட்டத்தில் இயங்கி வரும் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மாண்புமிகு டாக்டர் பி. காளிராஜ் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அடுத்ததாக நமது சிறப்பு விருந்தினரை நேர்காணல் செய்யும் ஆன்றோராக கோவை மாதம்பட்டியில் உள்ள தப்போவன் ஆன்றோர்களுக்கான நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தமிழகத்தின் மூத்த வேதியியல் விஞ்ஞானி திரு M.N. வரதராஜன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இணைந்திருக்கும் ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் மதிப்பிற்குரிய டாக்டர் ஆர். முரளிதரன் ஐயா அவர்களுக்கும் ஏனைய ரத்தினம் குழுமத்தின் உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். நிகழ்வின் முதல் பகுதியாக ரத்தினம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மாண்புமிகு டாக்டர் பி. காளிராஜ் ஐயா அவர்களை வரவேற்கும் நிகழ்வு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ரத்தினம் கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் ரத்தினவாணி சமுதாய வானொலியின் சார்பாகவும் நமது பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களை மாண்புமிகு திரு காளிராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். குட் ஈவினிங் சார். ஐ எம் வெல்கம் யூ ஆன் behalf of Ratnam College of Arts and Science and Ratnamani Community Radio, and also I welcome Dr. Sridhar Ramamurthy. He is our guide for the Ratnamani Community Radio. So I welcome you, sir. And also I welcome Varadarajan. So he's the Tabovan founder, as well as he's doing all initiatives for the elder peoples. I welcome Varadarajan, sir. Really, I heard about this program when I was discussing with the Mukesh Ratnamani Community Radio. So this is really a wonderful program on digital transformation. So the elder people, they can share the information, whatever the experiences they gained. So they are sharing the information with the elder people, so who are in the society. So also younger people also to get knowledge from the elder people. So it's really a wonderful program. It was initiated by Sridhar Ramamurthy, sir. I'm really thankful to you for giving a wonderful idea to the government to extending the program to nearly around 10 community radios. They are taking up the program. You are doing a wonderful job, sir. And today I welcome, as a principal, I welcome our Vice Chancellor, sir, for this wonderful program. So we are eagerly waiting to get your knowledge and your experiences to be shared to the elder people as well as the younger generations who are here. So இந்த ப்ரோக்ராம் ஒரு நாலேஜ் ஷேரிங், அதாவது ஒரு தகவல், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையுது. ஸோ அந்த ஒரு நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் பெருமிதம் கொள்றேன். ஸோ மேலும் இந்த நிகழ்வானது ரேடியோ மூலியமா நம்ம மக்கள், நம்ம இந்த கம்யூனிட்டி ரேடியோன்றதுனால சுற்றுவட்ட இருக்கக்கூடிய ஒரு 5-15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மக்களும் கேட்கும் பொழுது அவங்களும் இந்த நாலேஜை கெயின் பண்றாங்க. So on behalf of Ratnam College and Ratnamani Community Radio, I warmly welcome our Vice Chancellor, sir, for this wonderful program. So thank you. நன்றி ஐயா. தற்பொழுது சிறப்பு அறிவியல் நேர்காணல் தொடங்க இருக்கிறது. தப்போவன் ஆன்றோர்களுக்கான நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் M.N. வரதராஜன் ஐயா அவர்களை நேர்காணல் செய்யுமாறு அழைக்கிறோம். நன்றி. ப்ரொஃபசர் டாக்டர் காளிராஜ், ஹானரபிள் வைஸ் சான்சலர் ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி, என் சார்பிலும் சரி, மூத்த குடிமக்கள் சார்பிலும் சரி, தபோவன் அனுபவ் ரேடியோ கம்யூனிட்டி ரேடியோ பாட்காஸ்ட் மெம்பர்ஸ் உடைய ரசிகர்களுடைய சார்பில் உங்களை வரவேற்கிறேன். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய ஷெட்யூல் இருக்கு, பிஸியா இருக்கீர்கள், ஒதுக்கி வச்சு எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பாரதியார் யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் டாக்டர் காளிராஜ் இந்த பதவியை ஏற்கிறதுக்கு முன்னாடி பல சாதனை
சாதனைகள் படைத்து வச்சிருக்கார். உலகத்துல வேற வேற நாடுகள்ல இருந்து சர்டிபிகேஷன் வாங்கி இருக்கார். அவருடைய செயல்பாட்டுக்கும் அவருடைய அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கும் ஸ்வீடன், இந்தோனேசியா, USA போன்ற நாடுகளில் இருந்து அவருக்கு சர்டிபிகேஷன் கிடைத்திருக்கு. அவருடைய மிகச் சிறந்த அகாடமிக் ரிசர்ச் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 1981 ஆரம்பமானது. அது படிப்படியாக அவர் ஒவ்வொரு சாதனையும் படைத்து பல பதவிகளை மேற்கொண்டு பொறுப்புகளை நடத்தி வந்திருக்கார். அவர் ஒபிஷியேட்டிங் வைஸ் சான்சலர் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருந்தார். அவர் இப்பொழுது ICMR எமிரிட்டஸ் மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஆஃப் சென்டர் ஃபார் பயோடெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டியாகவும் இருந்திருக்கிறார். இத்தனை பாராட்டுகளுக்கும் இடையில் அவருக்கு மிக குறைந்த நாட்களுக்கு முன்பாக JC போஸ் மெமோரியல் அவார்டு ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இன் தி ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் கிடைத்திருக்கிறது. பாராட்டுகள் சார். 42 PhD ஸ்காலர்ஸுக்கு அவர் கைடன்ஸ் கொடுத்திருக்கிறார். 3 பேட்டன்ட் அவருடைய பேருக்கு இருக்கு. அவர் ஒரு சிறந்த ப்ராடக்ட் சிக்னல் MF கமர்ஷியலைஸ் பண்ணி 2 ப்ராடக்ட் டெவலப் பண்ணிருக்காரு. 92 பப்ளிகேஷன்ஸ், 70க்கும் மேலாக ஜர்னல்ஸ் அண்ட் கான்பரன்ஸ் ப்ரொசீடிங்ஸ் முன்னிலையில இருந்து நடத்தி இருக்கார். அவர் பலவிதமான டெக்ஸ்ட் புக்ஸ்க்கு ஆத்தரா இருந்திருக்கார். அவர் 13 இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஜெர்மனி, லண்டன், USA, UK போன்ற இடங்களிலிருந்து அவர் மெம்பராக இருந்து சயின்டிபிக் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் சயின்டிபிக் சொசைட்டி கொடுத்திருக்கார். ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணிருக்கார் which have been funded by various agencies. ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் கிடைக்கிறதுங்கிறது பிரம்ம பிரயத்னம். 19 ப்ராஜெக்ட் அவருக்கு கிடைச்சு அவரை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி இருக்காருன்னா அது மிகப்பெரிய சாதனை. அவர் அவருடைய அனுபவத்தில் மெம்பர் ஆஃப் வேரியஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் both at central and state level இருந்திருக்கார். He has been the professor and director for Center of Biotechnology and Dean of AC Tech Campus and officiating Vice Chancellor of Anna University, as I already mentioned. He has transferred his expertise and credentials to Bharatiyar University, and he has ensured that the university achieves the 13th rank in universities category and 21st in overall category by NIRF. And இந்த சாதனையினால அவர் யூனிவர்சிட்டிய குளோபல் ரேங்கிங்ஸ் ஆஃப் ஷங்காய் அண்ட் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனுக்கு கொண்டு போக முடிஞ்சிருக்கு. He is steering the university into intense research outputs. நம்ம நாட்டுக்கு மிக தேவையான ஒரு ரிசர்ச். ஐயா, மிகவும் தெளிவான ஒரு விரிவான அறிமுகம் வழங்கியதற்கு நன்றிங்க ஐயா. நாம் இப்பொழுது நேர்காணலுக்கு செல்லலாம் ஐயா. சார், உங்களை பத்தி எங்க ரசிகர்களுக்கும் முதியோர்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். அதுக்காக உங்களுடைய அனுபவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க எங்க பிறந்தீங்க, எந்த வருஷத்துல பிறந்தீங்க, அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா சுவாரஸ்யமா இருக்கும். முதலாவதாக ரத்தினம் காலேஜ் சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியானது நமது மூத்த குடிமக்கள், அதாவது சீனியர் சிட்டிசன் அவர்களுக்காக சமர்ப்பிப்பது எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா மூத்த குடிமக்கள் அவர்களுக்கு முதிர்ந்த அறிவும் பகுத்தறியக்கூடிய திறனும் கொண்டவர்கள். அவர்களுக்கு குடும்பத்துல பல வேலைகள் இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களை ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை பற்றியோ அல்லது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 4வது தொழில் புரட்சி. எப்பயுமே கல்வியானது தொழில் புரட்சி சம்பந்தமாகவே இருக்கும். தொழில் புரட்சியினுடைய அடிப்படையில தான் கல்வியை நம்ம மேப் பண்ணோம். மேப்பிங் த எஜுகேஷன் வித் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல் தொழில் புரட்சி, ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்தது. அது ஸ்டீம் இன்ஜின் இன்னோவேஷன். 2ஆம் தொழில் புரட்சி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் எலக்ட்ரிசிட்டி ஓரியன்டட் மெட்டீரியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்யூப்மெண்ட்ஸ் கண்டுபிடிச்சது. இந்த 3ஆம் தொழில் புரட்சி தகவல் தொழில்நுட்பம், கணினி பயன்பாடு, கம்ப்யூட்டர் யூசேஜ். இது 1970ல ரொம்ப பிரபலமா வருது. நமது சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே அந்த டைம்ல they might have been at the age of young age in 1970, maybe a teenager. Some people might have been in the college, some people might have started the job. அப்ப அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொழில்துறையில கம்ப்யூட்டர் பயன்பாடு எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சது. எல்லாருமே ஆர்வமா அதை பார்த்தாங்க. நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது இல்ல. ஒரு கம்ப்யூட்டர் ஒரு வீட்டுல இருக்குதுன்னா அது ரொம்ப சிரமமான காரியம். 1975-80 போலதான் கம்ப்யூட்டர்லாம் ஒவ்வொரு வீடுகளையும் வர ஆரம்பிச்சு. நீங்க முதல்ல உள்ள ஒரு கம்ப்யூட்டர் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடு அளவுக்கு இருக்கும் ஒரு கம்ப்யூட்டர். அது கீ பெஞ்ச் எல்லாம் வச்சு ஆபரேட் பண்ணுவாங்க. அதுல நிறைய தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு 2000 தொடங்கி இப்போ 4ஆம் தொழில் புரட்சி. அது டிஜிட்டல் புரட்சி. அதுக்கு பேரு இண்டஸ்ட்ரீஸ் 4 அல்லது எஜுகேஷன் 4. இப்ப எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு இருக்கிறது. அது இளைஞர்களானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, முதியவர்களானாலும் சரி, இப்போ டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன்
டிரான்ஸ்பர்மேஷன் ஏஜ்ல இருக்கிறோம். அப்ப இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் சம்பந்தமா நம்ம விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம வந்து எப்படி கொண்டு போவோம்? நம்ம படிச்ச போதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு நிலையில தான் படிச்சிருப்போம். ஒரு நோட் புக் வச்சிருப்போம், அது பாக்கெட் டைரி வச்சிருப்போம், எல்லாருடைய போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்போம். ஒரு காலத்துல அந்த பாக்கெட் டைரியில நம்ம வந்து ஏதோ நம்மள இழந்தது மாதிரி இருக்கும். அப்புறம் ஆர்கனைசர்னு வந்தது, அதை வச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு கம்ப்யூட்டர் வந்து இப்ப வந்து பார்த்து நம்ம கையில உள்ள மொபைல் போன்லயோ நமக்கு நம்ம உலகமே நம்ம அந்த கையில உள்ள மொபைல் போன்ல இப்ப நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அப்ப இந்த மாதிரி நேரத்துல விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருக்கு? 1970 விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருக்குது இருந்தது, இப்போ வந்து 2021 விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருக்குது? பலவிதமான மாறுபாடுகள், பலவிதமான முன்னேற்றங்கள். என்னுடைய சர்வீஸ்ல வந்து 15 வருஷத்துல வந்து ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நான் கண்டுபிடிச்சது வந்து 15 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு 3 வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த 3 வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2020 6 மாதத்துல வந்து கோவிட் வேக்சின், கோவிட் டயக்னோஸ்டிக் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதெல்லாம் என்ன? விஞ்ஞான வளர்ச்சி. அதனால இந்த விஞ்ஞான வளர்ச்சி உள்ள நேரங்களில் நமது மூத்த குடிமக்களுடன் என்னுடைய கருத்துக்களை பரிமாறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சார் வந்து நீங்க வந்து எந்த இயர்ல பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க, உங்க குழந்தை நாட்கள், ஸ்கூல் நாட்கள் எப்படி இருந்தது என்ன சொன்னீங்கன்னா என்ன உங்களுடைய அனுபவங்கள், அது எப்படி இருந்தாங்க? நான் வந்து ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தவன். எங்க அப்பா அம்மா 2 பேருமே அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் சென்றதில்லை. ஒரு எளிய குடும்பம் தான். 1953 கன்னிசேரி புதூர் ஒரு சின்ன வில்லேஜ். இது வந்து விருதுநகர்ல இருந்து 15 கிலோமீட்டர். அங்க பிறந்தேன். அடுத்து பேரண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து எது படிக்கணும் எது படிக்க கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆற்றல் கிடையாது, அந்த நாலேஜ் கிடையாது. எங்க குடும்பத்துல வந்து நான் வந்து கடைசி பையன், 6வது பையன். இந்த காலத்துல எல்லாம் வந்து 6 பேருக்கு கம்மியா இருந்தா நாட் அ டீசன்ட் ஃபேமிலிம்பாங்க. இப்போ வந்து 6 பேர்லாம் இருந்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்ப பிறந்த போது என்னுடைய கல்வியை யார் டிசைட் பண்ணோம்? அப்பா அம்மா வந்து பையனை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அடுத்து ஒரு கிராமப்புறத்துல இருக்கும்போது வந்து நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு வந்து பக்கத்துல உள்ள ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் தமிழ் மீடியம். நாங்க வந்து இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சது ABCD வந்து எங்களுக்கு சப்ஜெக்ட்ல வந்தது வந்து 6ஆம் கிளாஸ்ல தான். 6th ஸ்டாண்டர்ட்ல தான் ABCD வந்து படிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் வந்து பக்கத்துல உள்ள ஒரு உயர்நிலை பள்ளி, அதுவும் அரசு உயர்நிலை பள்ளி தமிழ் மீடியம். நான் வந்து 1969 வரைக்கும் அதுல படிச்சேன் தமிழ் மீடியத்துல. அந்த பள்ளியினுடைய அந்த உயர்நிலை பள்ளியினுடைய முதல் மாணவனா வந்தேன். அது வந்தா கூட அடுத்து வந்து நம்ம வந்து காலேஜுக்கு போகும்போது ஒரு பெரிய கேப் இருக்குது. நம்ம தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு ஆங்கிலத்துல படிக்க போகணும். அப்ப எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கிராமப்புறத்துல இருந்து ஒரு தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன படிக்கணும்னு தெரியாது. அப்ப நம்ம வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம நல்லா பயன்படுத்தணும். சோ அந்த வயதுல யாரும் கைடன்ஸ் இல்லாத போது BSc கெமிஸ்ட்ரி வந்து நான் வந்து சிவகாசி என்ற ஊர் பக்கத்துல அங்க உள்ள ANJA காலேஜ், அஞ்சா காலேஜ்னு இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ். அது வந்து கிராமப்புறத்து மாணவர்களை வந்து உயர கொண்டு வரதுக்காக உள்ள காலேஜ். நீங்க வந்து சிட்டில எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய கான்வென்ட் இது இருக்கும், பெரிய காலேஜஸ் இருக்கும், ஹைலி அக்ரிடேட்டட் காலேஜ். பட் வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து அது ரொம்பவும் பயன்படாது. ஏன்னா நாங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல தான் ABCD படிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் வந்து 11th முடிச்சதுக்கு அப்புறம் PUC போகும்போது வந்து பெரிய சிக்கல்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் பார்க்கணும், கிராமர் பார்க்கணும். இது எல்லாத்திலயுமே நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனா அந்த கல்லூரியினுடைய ஆசிரியர்களுடைய முயற்சியினால நல்ல முறையில வந்து BSc முடிக்க முடிஞ்சது. அந்த BSc முடிச்ச இயர் வந்து 1974. அப்புறம் நீங்க கேட்கலாம், சைல்ட்ஹுட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ட்ரீம்ஸ் இருந்ததுன்னா, அந்த மாதிரி எந்த ட்ரீம்ஸும் கிடையாது. உள்ளதெல்லாம் வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு படிக்கணும், படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும். ஒரு BSc படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை, ஒரு 300-400 ரூபாய்க்கு வேலை கிடைச்சதுன்னா போகலாம் அப்படின்னு சொல்லித்தான், அதுதான் ட்ரீம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு PUC படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஆசை வந்தது, ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. எல்லாரும் டாக்டர் ஆகிட முடியாது. நானும் வந்து முயற்சி செய்தேன், எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏன்னா அப்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து நான் வந்து ஒரு தாழ்வா நினைக்கல. நமக்கு இந்த இது MBBS படிக்கணும்னு நினைச்சோம், கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் சோர்ந்து போகல. அந்த MBBS தவிர வேற எந்த பிரான்ச் வந்து நமக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்த போது கெமிஸ்ட்ரி வந்து அப்ப ரொம்ப பிரபல்யமா இருந்தது. அதனால BSc கெமிஸ்ட்ரி முடிச்சேன். அடுத்து வந்து MSc வந்து பயோகெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகணும். அந்த பயோகெமிஸ்ட்ரி படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைச்சிருந்ததுன்னா வேலைக்கு போயிருப்பேன். ஆனா அப்ப வந்து வேலை கிடைக்கிறது வந்து MSc பயோகெமிஸ்ட்ரி முடிச்சவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அப்ப வந்து வேலை கிடைக்கிறது வந்து அரிது. எப்போ 1976ல அப்பயே வந்து வேலையில்லா திண்டாட்டம் நீங்க
சொல்லலாம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 2021 பல்விதமான வேலைகள் கிடைக்குது, எல்லாருக்கும் வேலை உண்டு. ஏன்னா உங்கள் திறமைக்கு தகுந்த வேலைகள் இருக்கு. ஆனா நீங்க உங்களால முடிஞ்ச ஜாபை நீங்க அக்செப்ட் பண்ணும். ஒரு ஆள் வேலை இல்லாம இருக்கிறாருன்னா அவர் ஏதாவது ஒரு வேலையை நினைச்சுக்கிட்டு அந்த வேலைக்கு தான் போகணும் ஒரு வைராக்கியத்தோட இருப்பாரு. பட் நம்ம கிடைச்ச வேலையை நல்லா சிறப்பா பண்ணா நம்ம இந்த விஷயத்துக்கும் போகலாம். அப்ப எம்எஸ்சி முடிச்சு கிடைக்கலன்னு நான் நார்த் இந்தியாவுக்கு PhD பண்ண போயிட்டேன், நாக்பூர் யூனிவர்சிட்டி. அதுல மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் வார்தா. இங்க என்னுடைய PhD தொடர்ந்து 1976 இருந்து 1980 வரைக்கும் PhD. இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.